ஹே லாவ்லீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எவரெஸ்ட் பிரியாணி மசாலாவோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் பேக்கேஜிங். ஃபர்ஸ்ட் வந்து எவரெஸ்ட் சிக்கன் பிரியாணி மசாலா மிக்ஸ்ட் மசாலா பவுடர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு ஃபோட்டோ இருக்குது. நல்லாவே வந்து அப்படைசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. நமக்கு அதர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட நெட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம். அண்ட் இதோட விலை வந்துட்டு 78 ரூபா. பட் நான் ஆஃபரில் 75 ரூபாய்க்கு வாங்கினேன். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பின்னாடி வந்துட்டு நமக்கு எப்படி இந்த ரெசிபி பண்ணோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் உள்ள இந்த மாதிரி பேக்கெட் இருக்கு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து மேரினேட் பண்றது. ஸோ அதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் வந்து இதுக்கு டபுளா, அதாவது 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நாங்கள் செஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் இதே மெஷர்மெண்ட்ல செய்யலாம். இல்லை இதை விட நீங்கள் 1/2 கிலோ சிக்கன்ல செய்ய போறீங்கன்னா எல்லாத்துக்குமே அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 கிலோ சிக்கன் பீஸ்ல வந்து 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்க போறோம். ஸோ நீங்கள் 1/2 கிலோ சிக்கன்ல செய்ய போறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். அதுக்கு பிறகு இந்த எவரெஸ்டோட சிக்கன் பிரியாணி மசாலா பவுடர் இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 200 கிராம் தயிர். ஸோ இது டோட்டலாகவே வந்து 200 கிராம் பேக் தான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தயிர்லலாம் நல்லா ஊறும்போது சிக்கன் வந்து சாஃப்டாக குக் ஆகும். எவ்வளோ நேரம் இவங்க வந்து மேரினேட் பண்ணணும்னு போடலை. பட் நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வச்சுருந்தோம். ரெண்டாவது ஸ்டெப், பாஸ்மதி அரிசியை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு இந்த யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த மாதிரி தான் இருக்குது அரிசி. நல்லா நீளமாக சூப்பராக இருக்குது. ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் பாஸ்மதி அரிசி அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாங்கள் 1 கிலோ சிக்கனில் செய்கிறதுனால நான் வந்து 800 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை மெஷர் பண்ணி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சாச்சு. அதுவுமே வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊறிச்சு. பாஸ்மதி அரிசி ஊறிச்சு அப்படின்னா நல்லாவே வந்து வேகும். ஸோ அதனால தான் ஊற வைக்கிறோம். அண்ட் அரிசி நல்லா ஊறினதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா காய வைக்கலாம். ஸோ அந்த தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை வந்துட்டு சேர்த்துட்டு இது வந்து அரை வேக்காடுக்கு நீங்கள் வந்து வேக வைக்கணும். அரை வேக்காட்டில் வெந்துட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஈர்த்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பாதி வெந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஓகே, அடுத்து 3வது ஸ்டெப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 14 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நாங்கள் சேர்த்துருந்தோம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிக்கன் அரிசி எல்லாமே வந்து அது ரிலேட்டடான மெஷர்மெண்ட் தான் வருது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 6 நறுக்குன வெங்காயம் சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்க பொன்னிறம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருக்க சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை குக் பண்ணலாம். ஸோ ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 25 மினிட்ஸ் டைமர் வச்சாச்சு. அண்ட் நடுவில் வந்து உங்களுக்கு சீசனிங் வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நாங்கள் உப்பு சேர்த்தோம், அவ்வளோதான். அண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் 25 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட மனம் வந்து செம்ம வாசனை. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அப்படியே செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. இப்போ நம்மளோட அடுத்த ஸ்டெப், அரிசி வெந்து ரெடியாக இருக்குது, சிக்கன் வெந்து ரெடியாக இருக்குது, எல்லாமே அசம்பிள் பண்ண வேண்டியது தான். ஸோ அதே பாத்திரத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு மேலே சிக்கன் வந்து எடுத்து தனியாக வச்சுட்டோம். ஸோ மீதி பாதி அப்படியே வந்து அந்த பாத்திரத்திலே நாங்கள் வந்து வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை வேக்காட்டில் வேக வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு மேலே அகெயின் நம்ம பாதி எடுத்து வச்சிருக்கோம்ல சிக்கன், அதை மறுபடியும் அது மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் கிரேவி. அண்ட் மறுபடியும் நம்ம வந்து ஒரு அரிசி லேயர் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லேயராக பண்ணுறது இதுதான் வந்துட்டு ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி ஸ்டைல். உங்களுக்கு வேணால் நிறைய லேயர்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் இந்த ஒரு 2 லேயர்ஸே வந்துட்டு கரெக்டாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்னிஷிங்க்கு ஒரு சிலது வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆனியன். இது வந்துட்டு நீங்கள் வெங்காயத்தை வந்து பொரிச்சும் எடுக்கலாம். இல்லைனா வெறுமனே வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரௌன் ஆனியன்ஸ் வந்துட்டு வரும். ஸோ நாங்கள் வந்துட்டு வெறுமனே தான் வந்து ஃப்ரை பண்ணோம். ஏன்னா எண்ணெயில் பொரிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ நாங்கள் வெறுமனே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுதான் இது வந்துட்டு நீங்கள் அப்படியே தூவிக்கலாம்.
அதுக்கு பிறகு புதினா எவ்வளோ சேர்க்கணுன்ட்டு அவங்க சொல்லலை. ஸோ நாங்கள் ஒரு கையளவு அப்படியே தூவியாச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகா வந்து நம்ம 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் அது மேலே அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அண்ட் இதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் குங்குமப்பூ பால் கூட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு அதை சேர்க்கல. ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு எதுவுமே கலராமல் மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இது நீங்கள் லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் குக் பண்ணணும். அரவேக்காட்டில் இருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் வந்து குக் ஆகும். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். A few moments later. ஓகே கைஸ், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திறந்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கு. மனம் சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ ஒரு குவிக் மிக்ஸ் கொடுக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டாக வெந்து அப்படியே சூப்பராக இருக்குது. அதனால் ஒரு 2-3 மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அரிசி தனியாக இருக்கும் அண்ட் தொக்கு வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் இருக்குது. இது நீங்கள் ரைத்தா, சாலட் இல்லைனா முட்டை அதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்கான நேரம் டேஸ்ட் வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. பாஸ்மதி அரிசி வந்து சூப்பராக வெந்திருந்தது. நல்லா நீளமாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் கண்டிப்பாக இந்த பாஸ்மதி அரிசி வந்து சூப்பராக இருக்குது. யூனிட்டியோட பாஸ்மதி அரிசி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு வேணால் நான் லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். சிக்கன் வந்து சாஃப்டாக வெந்திருந்தது. அண்ட் பிரியாணியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல, பட் காரம் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் முக்கியமாக செம்மையாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக இருந்தது. உங்களுக்கு தெரியுதா தெரியல, பட் சாப்பிடும்போது நமக்கு எண்ணெய் நல்லா கையில் ஒட்டுது. சப்போஸ் நீங்கள் நிறைய ஆயில் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எண்ணெய் சேர்க்காதீங்க. ஏன்னா இதில் சொல்லியிருந்த அளவுக்கு தான் நாங்கள் மெஷர் பண்ணி ஆட் பண்ணோம். பட் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்குது. பட் அதுதான் டேஸ்ட்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. சீரியஸாக இதுதான் இந்த எவரெஸ்ட் பிரியாணி மசாலாக்கான ரெசிபி அண்ட் ரிவ்யூ. உங்களுக்கு ஹைதராபாடி பிரியாணி ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுக்கலாம். நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இது நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆக்சுவலியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரியாணி கிட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இப்போ ஸ்க்ரீனில் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஆச்சியில் வந்துட்டு இந்த ஹைதராபாடி மட்டும் இல்லாமல் செட்டிநாடு அண்ட் திண்டுக்கல் பிரியாணி கிட் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் இருக்குது. அது 3மே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி என்னோட ஹானஸ்டான தாட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணுங்கள். உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பாய்.